இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பிரிக் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. ஜாயிண்ட் கோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு வரிக்கும் இடையில ஒரு கோடு லைன் போடுறோம். அது இல்லாமல் இந்த ஜாயிண்ட் கோடு எதுக்கு போடுறோம்னா, நிறையா பேர் நினச்சிட்ருப்பீங்க அழகுக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அழகுக்கும் தான், அது வேணால் உண்மை தான், அழகுக்கும் தான். ஆனால் இதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னா, இப்போ நம்ம சந்து பதிகிறோம் இல்லைங்களா, நம்ம சந்து பதிகிறப்ப அந்த கேப்புக்குள்ளே சரியாக போயிருக்காதுங்க, கலவை பேக்கிங் ஆகிருக்காது. நம்ம சந்து பதிகிறப்ப கேப்பாக நம்ம வரி போட்டுடுறோம். அந்த கேப்பில் வந்து நம்ம சந்து பதிவோம், கையில் வந்து கலவையை வச்சு சந்து பதிவோம். அப்போ அந்த ஜாயிண்ட்லலாம் கரெக்டாக போய் கலவை சேர்ந்துருக்குமா அப்படின்னா அது சேர்ந்துருக்காதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி லைன்ஸ் அடிக்கும்போது அந்த மட்டை பலகையை வச்சு அழுத்தி கோடு போடும்போது அந்த கலவை போய் உள்ளே நல்லா போய் பதிஞ்சிக்கும். சரிங்களா? அதேமாரி ஜாயிண்ட் கோடு, இதுக்கு பேர் எசக்கோடுங்க. இந்த எசக்கோடு வந்து நம்ம போடும்போது அந்த எசையில் உள்ள கலவை வந்து நல்லா உள்ளே போய் பதிஞ்சுக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம போடுற வரி வந்து நல்லா போய் பிற்கோடை வந்து நல்லா பிணைப்பாகி நமக்கு என்ன ஆகும்னா வரி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம போடுற செவுரு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், தண்ணி ஊற்ற நல்லா க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பூச்சி வேலை செய்கிறோம் இல்லைங்களா, பூச்சி வேலை செய்கிறப்ப நம்ம எல்லா வீட்லேயும் பார்ப்போம், அந்த ஒரு லைன் தான் மட்டப்புலையில் ஒரு கோடு போடுவாங்க, அது மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த கோடும் போடுறதுனால நம்ம பூசுகிறப்ப என்ன ஆகும்னா, கோடு லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பூசும்போது அந்த கலவை வந்து லைன்ஸ் உள்ளேயும் போய் படிகிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிணைப்பு கிடைக்கும். அந்த செங்கலுக்கும் நம்ம பூசுகிற கலவைக்கும் நல்ல ஒரு பிணைப்பு கிடைக்கும். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி க்யூர் பண்ணுறப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு செவுறு பலம் கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த லைன்ஸ் போடுறது. நிறையா பேர் நிறையா விதமாக சொல்லுவாங்க இந்த லைன்ஸை பற்றி, அழகுக்கு போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் உண்மை தான். அதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கியிருக்குங்க. சரிங்களா? இன்னொன்று என்னன்னாங்க, நிறைய பேர் கால் பண்ணுறீங்க சென்னையிலேருந்து, அப்புறமேட்டுக்கு தருமபுரி, விருதாச்சலம், ரெண்டாவது கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. எங்களுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், பெரம்பலூர் இந்த 3 ஊர்லேயும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நிறையா பேர் நிறைய இடத்துலேருந்து வீடு கட்டுறதுக்கு கால் பண்ணுறீங்க. திருப்பூர்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்களுக்கு விசிட் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைட்டை பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லபடியாக கட்டி கொடுப்போம். எங்களை நம்புங்க, நம்பி கால் பண்ணி பேசுங்க. எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. எங்கள் நம்பர் ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, எல்லாம் கால் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னாங்க, ஒரு டவுட்டு கேட்குறதுக்காண்டி எனக்கு கால் பண்ணுறீங்க. எங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க. சரிங்களா? நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது, இந்த வீடியோ கீழே நான் மற்ற வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன், போய் எல்லோரும் பாருங்கள். அப்போ தான் எங்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். போய் வீடியோவை பாருங்கள். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.